சாய் பல்லவி பிடிச்சதா சிவகார்த்திகேயன் பிடிச்சிச்சா? ரெண்டு பேருமே பிடிச்சது. எவ்வளோ பிடிச்சிச்சு? ரெண்டு பேரும் நல்லா தான் இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. பேசுறது பிடிக்கிறது எல்லாமே நல்லா இருந்தது. நடிப்புமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு வேற அவங்க வேற ஆள் போட்டிருந்தா கூட இந்த மாதிரி நடிச்சு வந்திருக்காது. நல்லா இருந்திருக்குமான்னு தெரியலல்ல. நல்லா இருந்திருக்காரு. நல்ல ஸ்டேட்லயே நல்லா பேசுறாரு. இல்லா பேசுறாரு நல்லா. இன்னொரு வாட்டி கூட இந்த படத்துக்கு கூப்பிட்டா வருவியா? இன்னொரு டைமா? ஆனா காசு நிறைய செலவாகுது. ஆமா. தியேட்டர் சூப்பரா இருக்குது. படம் பார்க்க போறீங்களே தியேட்டர்ல நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க யாருமே. தியேட்டர் பார்த்து அங்கே உட்காந்து பார்க்கலாமா? ஆனா வாங்கிக்கிற பொருளுக்கு தான் விலை அதிகம். அங்கே சாப்பிட்டோம்ல, என்னென்ன வாங்கினோம்? பப்ஸ் வாங்கினோம், கொக்கோ கோலா. அது கொக்கோ கோலாவா? ஆமாம். அப்புறம் ஏலக்காய் டீ. டீ ஒன்று. ஏலக்காய் டீ. எது நல்லா இருந்தது, எது நல்லா இல்லை? டீ எல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் முட்டை பப்ஸ் நல்லா இருந்தது. ஒரு முட்டை முழு முட்டை, ஆனால் அரை முட்டையில இல்லை, முழு முட்டையா? ஆமாம். பின்ன 100 ரேட்டு பப்ஸ் வந்து 100 ரூபா. ஆமாம்மா, பப்ஸ் வந்து 100 ரூபா. அப்புறம் டீ எவ்வளோ இருக்கும்? குத்து மதிப்பா சொல்லு பார்க்கலாம். ஆமாம், காமிச்சிட்டேன் உனக்கு அதைய. அப்புறம் இந்த கொக்கோ கோலா எவ்வளோ இருக்கும்? அது வந்து 90 ரூபா. ரெகுலர்னா ஒரு நார்மல் சைஸ் நம்ம பாத்தியில அந்த கப் வந்து ரெகுலரு. இது அதை விட கொஞ்சம் பெரிய கப்னா லார்ஜு. அது வந்து 130 ரூபான்னு நினைக்கிறேன். இல்லை, சைஸ் வரியா அமௌண்ட் போட்டு வச்சுருக்காங்க. அதில் நீ எந்த சைஸ் வேணும்னு சொல்கிறியோ அந்த சைஸ் கொடுப்போம். இல்லை, போட்டு பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. ஆனால் இறக்கமாக இல்லை. ஆமாம், இறக்கமாக இருக்குது. வெட்டி அடிச்சுட்டு அந்த கை கொஞ்சம் பஃப் கை மாதிரி வைக்கணும் அந்த மீதி துணியில், வர துணியில். அது ரொம்ப இதாக இருக்குல்ல, அதுக்கு நான் அவ்வளோ லூஸாகவும் இருக்கக்கூடாதுமா. சரி. அந்த காலத்து கொட்டாய்க்கும் இந்த காலத்து தேட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அப்போ வந்து கொட்டாயினா இந்த மாதிரி சீட்டு, தர சீட்டு, தர டிக்கெட் இல்லைண்ணே. சீட்டுனா பென்சு, அது இந்த மாதிரி இல்லை. சரி, நீ முன்னாடி அபிராமி தேட்டருக்கும் வந்திருக்க. ஆமாம், அப்போ நல்லா இல்லை. அது நல்லா இல்லைன்னு இல்லை, அது அப்போதைக்கு அதுதான் பெஸ்ட்டு. ஆமாம், இப்போதைக்கு இதுதான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்கு. சரி, ஓவராலாக இன்னைக்கு எப்படி போச்சு? பொழுதெல்லாம் போச்சு. கையில் இருக்கிறது போச்சு. ஆமாம், எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட் டைம் இவ்வளோ செலவு பண்ணி வராங்க. சும்மா துணி கடைக்கு அதுக்கு இதுக்குன்னுலாம் போவோம். அது வந்து நார்மலாக போகிறது வர்றது, அது செலவு அப்படி தான் ஆகுங்கிறது நமக்கு தெரியும். பட் இந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா இதான் ஃபஸ்ட் டைம் வராங்க. அதுங்காட்டி இவ்வளோ செலவாகுதா? டிக்கெட்டு காசை விட நம்ம பண்ணுற செலவு அதிகமாக இருக்குது. எங்கள் அம்மா அதை தான் பார்த்துட்டு மலைச்சிட்டாங்க. ஏம்மா? அதை நீ போட்டு கட்டையில் எடுத்துக்கணும். சரி, உன்னோட நாள் இன்னைக்கு. உன் தினம். என் அம்மாவுடன் ஒரு நாள். என்ன சொன்ன? சிவகார்த்திகேயனோட அம்மான்னு ஏதோ சொன்னையே. ஆமாம், சிவகார்த்திகேயன் அவங்க அம்மா வந்து அடிக்கடி ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் நல்லா இருக்காது. அவங்க அம்மாவோட பேச்சு யதார்த்தமாக இருந்தது. அவங்க அப்பாவும் நல்லா பேசுனாரு. அவங்க அப்பாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அது கடைசியில். ஆனால் அவங்க அம்மாவை விட அவங்க அப்பா தான் ஃபர்ஸ்டெல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பார். ஆமாம், அது நல்லா இருந்தது. அப்புறம் நீ அங்கே போனீங்கன்னா உனக்கு யாரிட தோசை சுட்டு தரும், அந்த டைலாக் எல்லாம் நல்லா இருக்கும். சரி, அவங்க மனைவியாக சாய் பல்லவி நடிச்சிச்சுல்ல, லவ் பண்ணுறதுலேருந்து கல்யாணம் ஆகி அவன் இறக்குற வரைக்கும், அது ஒவ்வொன்றும் எவ்வளோ நல்லா நடிச்சிருந்தாங்களா? நீ ஃபஸ்ட் இத்தனை வருஷமா நீ நிறைய ஹீரோயின்ஸை நீ வந்து பார்க்குறீல படத்தில், பாட்டில். அவங்களுக்கும் சாய் பல்லவிக்கும் இதுதான் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சது. எதனால?
எதுனாலனா வந்து சிவகார்த்தினி வந்து லவ் பண்றா. லவ் பண்ணி அவனை கல்யாணம் பண்றதுக்காக அவன் பேசுறதெல்லாம் அழகா இருக்குது கேட்கறதுக்கு. எனக்கு ஏன்னா அது அப்படியே ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, நடிப்புங்கிறது தெரியல. அவ கரெக்டாக என்னோட இது எனக்கு அப்படி தோணுச்சு. நான் இத்தனைக்கு 2வது டைமு என்னாலே ஒரு சீன் விட்டு கண்ணன் இது பண்ண முடியல, நவுத்த முடியல. பாட்டு சரியில்லையே, பாட்டு கதையோட வருதுமா. 2-3 வரி தான் பாட்டு வந்துச்சு. 2-3 வரி. அது எதனால அப்படின்னா அது கதையோட அப்படியே காமிக்கிறாங்க. இதில் போயிட்டு ஒரு டான்ஸ் ஆடுற பாட்டு வச்சா நல்லா இருக்குமா? இது வந்து ஒருத்தரோட வாழ்க்கை கதை. அதுங்காட்டி தான் கதையோட பாட்டு வர மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க லவ் பண்ணுறப்போ ஒரு பாட்டு, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறப்போ ஒரு பாட்டு, அப்புறம் அவன் லீவுக்கு வந்திருக்கிறப்போ ஒரு பாட்டு, அவன் இறக்குறப்போ ஒரு பாட்டு, அப்புறம் இடையில ஒரு சீன் ஒன்று வரும், அதில் லைட்டாக ஒரு சென்டிமெண்ட் மாதிரி.